ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐ நம்மளோட வேலைகளை ரொம்ப ஈஸியாக்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது எனக்கும் ஒரு சில வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஹாப்பி. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அது கஷ்டமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த கஷ்டமான விஷயத்தை ஈஸியாக ஆக்கிறதுக்காக ஒரு மெக்கானிசம் வருது. அதை நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக ஆக்கிக்கிறோம். இப்போ அந்த விஷயம் ஈஸியாச்சு இல்லையா? இதுக்கு மட்டுமே பழக்கப்பட்டு போன ஒரு ஜென்ரேஷன் ஒரு 30, 40, 50 வருஷத்துக்கு அப்புறம் வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் கஷ்டமே இல்லாத ரொம்ப ஈஸியான விஷயம் அப்படின்னு தான் தோணும். அப்போது அதே விஷயத்த ஒரு சில டீகேட்ஸ்க்கு முன்னாடி கஷ்டப்பட்டு உசுரை கொடுத்து ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒரு வேலையை பார்த்து பண்ணி கொடுத்துருப்போம் இல்லையா? அப்போ நம்மளாம் என்ன அவங்க கண்ணுக்கு ஜோக்கர் மாதிரி தானே தெரியும். இந்த விஷயத்தை யோசிக்கும் போது தான் எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. இது மாதிரியான நிறைய வயிற்றுச்சல்கள் எனக்கு சமீபமாக வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒரு கால்குலேட்டரை ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாலே யாரை கேட்டு ஸ்கூலுக்கு கால்குலேட்டர் எடுத்துகிட்டு வந்த, மேக்ஸ் பீரியடில் இதை வச்சு மால் ஃபங்க்ஷன் பண்ணுறியா அப்படின்னு போய் பேரண்ட்ஸை கூட்டணுவான்னு தலைமையில் தட்டி அமுச்சு விட்ருவாங்க. ஆனால் இப்போது முழு இன்டர்நெட்டையுமே கையில் வச்சுருக்கானுங்க மொபைலுங்கிற பேரில். அவங்கள அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு சின்ன கால்குலேட்டருக்காக 1/4 நூற்றாண்டு பிரின்சிபல் ரூம் வாசலில் நிற்க வைக்கப்பட்டவனுக்கு என்ன நியாயத்தை வழங்க போகுது இந்த சமூகம்னு எனக்கு புரியல. இத்தனைக்கும் அந்த கால்குலேட்டர் நான் கணக்கு போடுறதுலாம் எடுத்துகிட்டு போகல. நான் எடுத்துகிட்டு போன கால்குலேட்டர் கண்ணாடி பட்டன் வச்ச கால்குலேட்டர். அதில் பட்டன் அமுக்குனா லைட் எரியும். அந்த ஒரே விஷயத்துக்காக தான் அந்த கால்குலேட்டரை எடுத்துகிட்டு போனேன். அந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கூட எனக்கு கணக்கு போட வராது, அது வேறு விஷயம். இப்படி நீதி மறுக்கப்பட்டவனுக்கு காலம் கடந்தும் நீதி வழங்கப்படாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய அநீதி. அண்ட் ஃபைனலி இப்போது ஒரு சிலிண்டர் வந்துருக்கு, பிளாஸ்டிக்கில் இருக்குது. தூக்கி பார்த்தா வெயிட்டே இல்லை. சின்ன வயசுலலாம் வாசலில் சிலிண்டர் இருக்குது எடுத்துகிட்டு வான்னு வீட்டில் இருக்கிற ஆம்பளை பையனை தான் வேலை வாங்குவாங்க. ஒரு ஆம்பளை பையனா நம்ம தான் இந்த வேலைலாம் பார்க்கணும். தனக்குள்ளே தன்னைத்தானே ஒரு ஹீரோவாக உணர்ந்துக்கிட்டு அந்த சிலிண்டரை தூக்க வருவேன். ஆனால் தூக்கவே முடியாது, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதுக்கு போன வாரம் தான் தூர்தர்ஷனில் ஞாயிற்றுக்கிழமை போட்ட படத்தில் வந்த ஹீரோ அவ்வளோ பெரிய பேரலில் 2 கையில் தலைக்கு மேலே தூக்கி வில்லன் மேலே தூக்கி எறிஞ்சிருப்பாரு. நம்மளால் இந்த ஒரு சிலிண்டரை கூட தூக்க முடியலையே, நம்ம எப்படி ஃப்யூச்சரில் ஒரு ஹீரோவாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலை அந்த சிலிண்டர் எனக்கு அன்றைக்கி ஏற்படுத்துச்சு. ஆனால் இன்றைக்கி புதுசாக வந்திருக்கு இந்த பிளாஸ்டிக் சிலிண்டர். அதிக அளவு கேஸ் நிரப்பப்பட்டிருக்கு, ஆனால் வெயிட்டே இல்லை. இது என்ன அராஜக அநியாய டெக்னாலஜி?